குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் யுஎன் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. இஸ்ரேல் ஈரான் வார் தொடங்கி 10 நாட்கள் ஆகிறது. முஸ்தபா காமேனி ஈரானின் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது, ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் வரை, அவங்க முழுமையாக சரணடையும் வரை நம்ம இந்த போரை கைவிட போகிறதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஈரான் அவருடைய புதிய உச்ச தலைவர் நியமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த உச்ச தலைவர் கொல்லப்பட்டு புது உச்ச தலைவர். ஈரான் இவர்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க? ஏன்னா உச்சத்தலைவரை பாதுகாக்கணும், அதே சமயத்தில் இந்த போரையும் தொடர்ச்சியாக நடத்தணும். என்ன உலகுக்கு சொல்ல வராங்க சார் ஈரான்? இப்போதைக்கு ஒரு கடும் போக்கை தான் அவங்களும் கையாள போகிறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். இரண்டு பேரும் இரண்டு எல்லைகளில் இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ளே இருக்க இடைவெளி ரொம்ப பெரிய இடைவெளியாக இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீங்கள் சொன்ன மாதிரி முழுவதுமாக அவர்கள் மண்டியிடுற வரைக்கும், சரணடைகிற வரைக்கும், நான் விரும்புகிற ஒருவர், எங்களோட இணக்கமாக போகிற ஒருத்தர் தலைவராக வர வரைக்கும், நான் தேர்ந்தெடுக்கிறவர் தலைவராக வர வரைக்கும் இந்த போர் தொடரும்னு ஒரு பக்கம் அவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் ஈரானியர்கள் இந்த மாதிரி இவர் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பே அவங்க அப்பா தவறின பிறகே சில பேர் இந்த பெயரை உச்சரித்தார்கள். இவர் வந்திருக்கார் இந்த இடத்துக்கு 2 நாள் முன்னாடியோ 1 நாள் முன்னாடியோ அந்த நிபுணர்கள் குழு 88 பேர் கொண்ட மத நிபுணர்கள் குழு இந்த முடிவை எடுத்துச்சு. ஆனால் அதை வெளியில் சொல்கிறதுக்கு அவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இது தவிர இப்போது அயத்துல்லா காமனே இறந்து இன்றைக்கி 10வது நாள், இன்னும் அவருடைய நல்லடக்கம் நடக்கலை. ஏன்னா அந்த நல்லடக்கம் நடக்கும் பொழுது இராணுவ தலைவர்கள், இவர்களுடைய அரசியல் தலைவர்கள், அமெரிக்கர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைகள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்றாக இறுதி மரியாதை செலுத்துவதற்கு கூடக்கூடிய ஒரு இடம். இஸ்ரேல் ஏற்கனவே இஸ்ரேலர்களுக்கு எதிராக இனி வரும் தலைவர்கள் இருந்தால் அடுத்து வரும் தலைவரையும் நாங்கள் தாக்குவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த தாக்குதலுக்கு பயந்து இந்த நல்லடக்கமே இவ்வளவு நாள் நடக்காத இருக்குது. முதல்ல இவருக்கு முன்னாடி இருந்த ஆயத்துல்லா கொமேனி அவர் இறந்த பொழுது 2 நாளில் நல்லடக்கம் நடந்துருச்சு. அதனால் இது ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய கடும் போக்கு இருக்கிறது தெரிகிறது. ஒன்று, இன்றைக்கி போரினுடைய 10வது நாள். ஆனால் முஜ்தபா காமனே இப்போ புதுசாக தலைவராக வந்திருக்கிறவர், அவர் ஒருவேளை நடைமுறைவாதியாக, ஒரு யதார்த்தவாதியாக, பிராக்மெட்டிஸ்டாக ஒருமித்த கருத்தை இராணுவ தலைமையிடமும் மற்ற தலைவர்களிடத்திலும் ஏற்படுத்தி அமெரிக்காவோடு சமரசம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரானை இதுவரைக்கும் தாக்குப்பிடிக்க வைக்கிறது எது சார்? அவங்களுடைய ஆயுத பலம் இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஆயில் ப்ரொடக்ஷன், அந்த இருக்கக்கூடிய கிணறுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகிறது. பொருளாதார ரீதியாக ஈரானும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் தாக்குதல்களை அவங்க குறைக்கல. குறிப்பாக வளைகுடா நாடுகள் மீது இன்னும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வளைகுடா நாடுகளில் அப்போஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் சமீபத்தில் வளைகுடா நாடுகள் மீது நடந்த தாக்குதலுக்கு மன்னிப்பும் கோரினாங்க. அந்த மன்னிப்பையே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஈரான் முடிஞ்சிருச்சு, அவங்க சமரசமோ இல்லை சரணடைகிறது நிலைமையில தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனாலும் ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த தாக்குதல்கள் தொடர்றதுக்கு ஈரானை எது நிலைத்திருக்க செய்யுது? இதில் பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 ஆண்டுகளுக்கு மேலாக யுக்ரைன் ரஷ்யாவோட போர் செய்வது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா ஈரானியர்கள் 16 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேலான ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்டவர்கள், ஒரு பெரிய இராணுவத்தை, அதாவது வார் டெஸ்டட், போர் தந்திரங்கள் தெரிந்த, போர் முறை தெரிந்த, போர்களை செய்த ஒரு இராணுவம். 80லிருந்து 88 வரைக்கும் அவர்கள் ஈராக்கோடு 8 ஆண்டுகள் போர் செய்தார்கள். அதனால் பேட்டில் ஹார்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது மாதிரி வீரத்தழும்புகளையும் போர் அனுபவங்களையும் கொண்ட ஒரு இராணுவம். இந்த தருணத்தை எதிர்நோக்கியே, இந்த தருணத்தை எதிர்பார்த்தே, அல்லது இந்த மாதிரி ஒரு தருணம் வரும் என்று எண்ணியே அவர்களுடைய வருங்காலத்தை அமைத்து கொண்டவர்கள். அதனால் இது 10வது நாள் போர். இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தொடரப்போகுது, இவர்களுடைய தாக்குப்பிடிக்கும் திறன் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய எண்ணெயை பொது சந்தையில் அவர்களால் விற்க முடியலைனாலும் கூட பொருளாதார தடைகளின் கீழ் அவர்களுடைய எண்ணெயில் 87% அவர்களுக்கு வாங்குவதற்கு ஒரு கேப்டிவ் கிளையண்ட் சீனா இருக்குது.
அதாவது உறுதியாக அவர்கள் வாங்குவார்கள். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அடிப்படை ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலை, கரும்புக்கு, நெல்லுக்கு, கோதுமைக்குன்னு நம்ம தரோம் இல்லையா, அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் அவர்களுடைய 100க்கு 100 அவர்கள் தயார் செய்கிற, உற்பத்தி செய்கிற அத்தனை எண்ணெயையும் வாங்குவதற்கு சீனாவினுடைய தேவை இருக்கிறது, சீனாவுக்கு பலம் இருக்கிறது, சீனா பக்கத்திலேயே இருக்குது. அதனால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்கள் பெரிய நலிவை சந்தித்ததாக நான் எண்ணவில்லை. அவர்கள் எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து நடக்குது, எண்ணெயை விற்கிறார்கள். முன்ன அளவுக்கு எளிதாக அவர்களால் விற்க முடியல, அதுதான். அதற்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள்ட்ட இந்த காலத்தை எண்ணி அவர்கள் பல இராணுவ தளவாடங்களை, ட்ரோன்ஸ், எரிவிசை ஏவுகணைகள் இதெல்லாம் முன்கூட்டியே அவர்கள் தயார் செய்து நிறையா பூமிக்கு அடியில் இந்த தயார் செய்கிற, உற்பத்தி செய்கிற கூடங்கள், பூமிக்கு அடியில் ஒருவேளை இதை சேமித்து வைக்கிற கிடங்குகள், இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஈரானை பற்றி பெரிய அளவில் தெரியாது, அதனால் வெளியில் நமக்கு தெரிஞ்சதை வச்சு இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தாக்குதல்கள், வளைகுடா நாடுகளின் மீது அவர்கள் நடத்துகிற தாக்குதல்களுடைய இடைவெளி கூடிட்டு இருக்கு, தாக்குதல்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்ருக்கு. அதிலிருந்து எல்லாருக்கும், அவர்களுக்கும் அவர்களுடைய இராணுவ தளவாடங்கள், எரிவிசை ஏவுகணைகள், இதனுடைய இருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்னீங்க சைனாவை பற்றி. பட் இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஜெர்மனி தங்களுடைய தளத்தை பயன்படுத்திக்க அனுமதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அவங்க இந்த ட்ரோன்ஸ் அழிக்கிறதுக்கான டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு நாங்கள் உதவுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்திலிருந்தே ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, அயத்துல்லா காமினி கொல்லப்பட்ட பிறகு ஒரு ஃபார்மலாக ஒரு கண்டோலன்ஸ் தெரிவித்தாங்களே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி அண்டர் கிரவுண்டில் நிறைய டீலிங்ஸ் நடக்கலாம். ஆனால் வெளிப்படையான ஆதரவோ இல்லை மற்ற நாடுகள் மத்தியில் ஈரானுக்கு தங்களுடைய வெளிப்படையான ஆதரவை எந்த இடத்துலையும் அழுத்தமாக பதிவு செய்யலைன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு பல மாதங்களுக்கு முன்பாக அல்லது ஓராண்டுக்கு முன்பாக பஷார் அல் அசாத் சிரியாவில் அவருடைய ஆட்சி, இவங்க 3 பேரும் தூக்கி நிறுத்திய ஆட்சி, ரஷ்யர்களும் ஈரானியர்களும் பிரதானமாக, சீனர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அந்த ஆட்சி விழும்போது அவர்களுக்கு எதிராக ஒரு உள்நாட்டு போரும் படையும் அவர்களை முற்றுகையிட்டு நெருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து ஓடி ஒளிஞ்சு ரஷ்யாவில் புகலிடம் அடைஞ்ச பிறகு அதையே அவர்கள் தடுக்கலையே. அவர்கள் அவரை இவ்வளவு நாள் நமக்கு நேசமாக இருந்தார், நாம தான் இவரை தூக்கி பிடிச்சோம், அவர் நமக்கு இவ்வளவு நட்பாக இருந்தார், அவரை காப்பாற்றணும் நம்ம, இது உள்நாட்டில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அந்த உள்நாட்டு பிரச்சனையால தான் இவர்களெல்லாம் போய் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள், ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த ஆதரவை தரணும் அப்படின்னு யாரும் நினைக்கலையே, விட்டுட்டாங்க. அந்த அரசு விழுந்துருச்சு, புதுசாக ஒரு அரசு வந்துருச்சு. ஏன்னா பெரும்பான்மை சன்னி இஸ்லாமியர் சேர்ந்த ஒரு அரசு இன்றைக்கி முதல் முறையாக ஆட்சிக்கு சிரியாவில் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கு. அதனால் அது ஒரு படிப்பினையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள்ட்ட நீங்கள் வேறு எந்த எதிர்வினையும் இவர்கள் ஆற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பே நமக்கு வராது. புதுவிதமான நிலைப்பாடை இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி எடுப்பாங்க? ரஷ்யாவே ஒரு பெரிய போரை நடத்திட்டு இருக்கு, அது இவர்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் சீனர்கள் இன்னும் ஒரு மாதத்தில் ட்ரம்ப் அங்கே வரப்போகிறார், அவரோடு அவர்கள் நல்லுறவு கொள்ளணும்னு நினைக்கிறார்கள். அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை, அவர்களோட ஒரு நல்ல வர்த்தக உறவையும் வர்த்தக ஒப்பந்தத்தையும் அவர்கள் தற்காலிகமாக ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை ஒரு முழுமையான ஒப்பந்தமாக, நல்லுறவு ஒப்பந்தமாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக ஒரு கொள்கையை ரொம்ப தீவிரமாக இவர்கள் கடைபிடித்தார்களானால் அது எப்படி சரியாக இருக்கும்? இந்த போர் முடிவுக்கு வரணும்னா அமெரிக்காவுடைய தரைப்படைகளோ இல்லை அமெரிக்காவோ நேரடியாக ஈரானுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒன்று கைப்பற்றணும், இல்லை தரைவழி தாக்குதல்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி சில ஆர்வங்களில் சொல்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு சாத்தியமாக இல்லை? அவரே அதை நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன், அதை நான் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு நடக்காது. அது நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நான் தரைப்படைகளை அனுப்புகிறேன், ஒரு குழுவை அனுப்பி அந்த 400 கிலோகிராமுக்கு மேலே இருக்க யுரேனியத்தை கைப்பற்றணும்னு நான் நினச்சேன்னா, அப்போது அங்கே அவர்களை தாக்குவதற்கு ஈரானியர்கள் தயாராக இல்லாத ஒரு முடமாக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதற்கான சான்சஸ் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? இப்போ புதிய உச்ச தலைவர் 50-50. சரி, இப்போது வளைகுடா நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல், வளைகுடா நாடுகள் இது வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரி, இப்போ அமெரிக்கர்கள் முதலீட்டுக்கும் சரி, உலக நாடுகளோட முதலீட்டுகள் எல்லாமே UAE தாண்டி சவுதி, கத்தார், பக்ரைன் இந்த எல்லா நாடுகளும் இருந்துச்சு. பட் வளைகுடா நாடுகளில் தொடர்ச்சியாக
ஈரான் அட்டாக் பண்ணுறது சர்வதேச அளவில் எந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அமெரிக்கா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அமெரிக்கர்கள் அனைவரும் வந்து வளைகுடா நாடுகளிலிருந்து உடனடியாக வந்து வெளியேறுங்க அப்படின்றதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இது எந்த விதமான போக்குக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லும்? அமெரிக்க தளங்கள்லேருந்து அமெரிக்கர்கள் அவர் வெளியேற்றுகிறாரான்னு எனக்கு தெரியல. அமெரிக்க தூதரகங்கள்லேருந்து, சவுதி தூதரகத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறார்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கர்களுக்கு வந்து சில தீவிரவாத அமைப்புகள் மூலிமா வந்து நேரடியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குனால தான் வெளியேற்றது. அதான் அமெரிக்க குடிகள், சிவிலியன்ஸ், அவர்கள் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இராணுவ வீரர்கள் போகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இராணுவ வீரர்கள் போகிற மாதிரி இல்லை அப்படின்னா 40,000 பேர் இருக்காங்க அந்த பகுதிகளில். அவர்கள் வந்து எப்போவுமே ஒரு இலக்காக இருப்பாங்க ஈரானுக்கு. இது ஒரு போர். இந்த போரில் வந்துட்டு ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லாம் நியாயம் காதலிலும் போரிலும் அப்படின்ட்டு. அதனால் இராணுவ வீரர்களாக இராணுவ தளங்களும் இராணுவ முகாம்களும் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கும் வரை ஈரானுடைய இலக்காக அவை இருக்கும். வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் நடத்துகிற தாக்குதல் வளைகுடா தலைவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தந்திருப்பதாக நாம் அறிகிறோம். அவர்கள் இதுவரை எதிர்வினை ஆற்றவில்லை. ஆனால் இது பல தலைமுறைகளுக்கு ஒரு கசப்புணர்வை அந்த இருவருக்கும் தரும். வளைகுடா தலைவர்களுக்கும் ஈரானிய தலைவர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் எக்கானமிக்கலாக பேசும்போது உலக முதலீட்டாளருடைய முதலீடுகள் முழுக்க முழுக்க துபாய், அதை தாண்டி வளைகுடா நாடுகளில் இருக்குது. இப்போ தொடர்ச்சியான தாக்குதல்கள். இப்போது வரும்போது ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. என் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய புள்ளிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துபாயில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த முதலீடுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து துபாய்க்கு போகும், இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய முதலீடுகளில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்ட்டு பொருளாதார ரீதியாக அணுகக்கூடியவங்களும் இருக்காங்களா சார்? அது எந்த விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்? இல்லை, இது அவங்க கடந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு தற்காலிக பின்னடைவாக தான் இருக்கும். அங்கே முதலீடு செய்திருப்பவர்கள் அதை வந்து ஒரு சேஃப் ஹேவன், ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு இடம் முதலீடு செய்வதற்கு அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இந்த போர்னால், இந்த போர் இன்னும் ஒரு மாதம் நடந்தால் கூட அதனால் மாறும்னு நான் நினைக்கல. இப்போது வளைகுடா நாடுகள் கூட நடக்கக்கூடிய இந்த போர் கச்சா எண்ணெய் விலையை வந்து கடுமையான அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்கு. குறிப்பாக வந்து பீப்பாய் வந்து $100 கடந்து போய் விற்பனை செஞ்சிட்ருக்கு. ஒருவேளை மார்ச் இறுதி வரைக்கும் இந்த போர் தொடர்ந்தாலே வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி வந்து சந்திக்க நேரிடும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் அப்படின்றது இருக்கும். இது இந்தியாவிலும் இந்த அளவுக்கு பிரதிபலிக்கின்ற ஒரு அச்சம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் பெட்ரோலியமோ இல்லை கெயில் ஆகட்டும், இந்த நிலைமை வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வு எல்லா தரப்புலேருந்து இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு சார் கண்டினியூ ஆகாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதனுடைய தாக்கத்தை வந்து நம்மால் கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர இந்த விலையேற்றத்தை இந்த போர் நடக்கிற வரைக்கும் தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்ஸ், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய அது மூடப்பட்டிருக்கு. அங்கே எந்த கப்பலும் போக்குவரத்து செய்வதற்கான துணிவு இல்லை. ஈரானியர்கள் நீங்கள் இங்கே பயணம் செய்யலாம், இதை நீங்கள் வரலாம் போகலான்னு சொன்னால் கூட யாரும் போர் சூழலில் அங்கே பண்ண மாட்டாங்க. அதற்கு காரணம் வந்து அவர்களுக்கு காப்பீடு தரக்கூடிய காப்பீடு நிறுவனங்கள் பல மடங்கு காப்பீட்டு தொகையை உயர்த்தி விட்டன இந்த போர் தொடங்கின பிறகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விலையேற்றம் வந்து தொடர்ந்து நடக்கும். $150 வரைக்கும் ஒரு பீப்பா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய எல்லாருடைய பொருளாதாரத்தையும் நலிவாக்கும். எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகளின் பொருளாதாரத்தை தவிர. அதனால் அவர்களுக்கு இது ஆதாயமான காலம், மற்றவர்களுக்கு இது ஒரு துன்பமான காலம். பட் நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக ரஷ்யாக்கிட்டேருந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் நம்ம தான் வாங்க போகிறோமே. அதனால் நமக்கு வந்து பெரிய அளவில், ஆனால் ரஷ்யர்களும் $100 ஒரு பீப்பா அப்படின்னா நமக்காக என்ன பழைய விலைக்கு தரப்போகிறாங்க? அவங்களும் $100 தான் தருவாங்க. எண்ணெய் வரத்துக்கு எந்த சிக்கலும் நம்ம இல்லாத வழி பண்ணிக்குவோம். ஆனால் எண்ணெயினுடைய விலையை குறைக்கிற இடத்துல யாருமே இல்லை. இந்த போர் நின்னா அது குறையும். ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கே இங்கே இருக்கக்கூடிய எம்பிகள்கிட்டருந்து, எதிர்கட்சி எம்பிகள், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்கிட்டருந்து நிறையா வந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. என்னன்னா, இந்தியா ஒரு நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்கலாம்ன்ற முடிவு பண்ணுறதை வந்து அமெரிக்கா சொல்லுதுன்னா, அப்போ இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி என்னாச்சு? ஏன் வந்து இந்த மாதிரியான முடிவுகள்லாம் வந்து பிரதமர் எடுக்கிறாரு? அதை தாண்டி பிரதமர் மேலே நிறையான விமர்சனங்களை, ஒருவேளை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்திய பிரதமர் இருக்காருன்ற அளவுக்கும் விமர்சனங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஓவரால்? எதிர்க்கட்சிகள் இப்படி தான் சொல்லுவாங்க. நாம் 4த்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாம் செயல்படணும். நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை குறைச்சிக்கிட்டே வந்தோம். முதல் முறை அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பொழுது அவங்க அந்த நிர்வாகம் தந்த அழுத்தத்தின் காரணமாக நாம் வந்து ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டோம். அதே மாதிரி ஒரு நிலைக்கு இங்கே நாம் வர்றதுக்கு ஒரு முடிவெடுத்தோம். ஏன்னா அமெரிக்க சந்தை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தை. அமெரிக்க வர்த்தகம் நமக்கு தேவையான ஒன்று. இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்ஸ்
இது வந்து ஒரு பெரிய லாபம், இது ஒரு பெரிய நலனை விளைவிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் நம்ம. அதுதான் நிலைமை. இன்றைக்கி வந்து நாம் அங்கேருந்து எண்ணெய் திருப்பி வாங்க போகிறோம் இந்த போர் நடக்கிற வரைக்கும். இது முடிஞ்ச பிறகு திருப்பி நாம் ஒருவேளை குறைச்சிக்குவோம். நாம் தன்னிச்சையாக தான் செயல்படுறோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமரசங்களை எல்லா அரசுகளும் செய்து கொள்வார்கள். அதனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பேசுவது எளிது. பட் ஆசிய நாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய சைனாவோ இல்லை ரஷ்யாவோ வந்து ஈரானுடன் ஒரு சாதகமான போக்கை கடைபிடிக்கும் போது இந்திய பிரதமருடைய இஸ்ரேல் பயணம், அதை தொடர்ந்து இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடாக செயல்படுறது, ஆசிய பிராந்தியத்தில் மற்ற நாடுகள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இந்தியாவுடைய ஒரு ஸ்டாண்ட் வந்து இந்தியாவை தனித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துமா? இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் இந்தியாவுடைய இந்த மாதிரியான முடிவுகள் வந்து டிப்ளமேட்ஸ் லெவலில் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்ன்ற வந்து ஒரு கேள்விக்குரிய ஏற்படுத்ததில்லை சார். இந்தியாவுடைய இந்த மாதிரியான முடிவுகள் ராஜதந்திர நடவடிக்கைகள் வந்து எந்த மாதிரியான ஒரு போக்கை வந்து ஏற்படுத்தும் சார்? இல்லை, நாம் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். நாம் இஸ்ரேலுக்கு நம்முடைய பிரதமர் போனது வந்து இந்த போர் சூழலில் அவர் ஒத்தி போட்டிருக்கலாம். அவர் இந்த போர் அவர் அங்கே இருக்கும் பொழுது நடக்காதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் போனார். இந்த இத்தகைய ராஜ ரீதியான அரசு முறை உறவு வருகைகள், பயணங்கள் இதெல்லாம் பல பல மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்படுற பயணங்கள். அதை வந்து ஒன்று ஒத்தி தான் போட முடியுமே தவிர அதை போகாத இருக்கிறதுன்றது அது வந்து ஒரு கெடுதலை உருவாக்கும் உறவுகளில். அதனால் அதை ஒத்தி போட்டிருக்கலாம். ஆனால் அவர் போனார், முனைஞ்சு போனார். போகாத இருந்திருக்கலாம். இந்த போர் வரக்கூடிய இந்த சூழலில் இவ்வளவு ஒரு எக்கச்சக்கமான ஒரு நிலையில் வராது இருந்திருக்கலாம். அவர் வந்த ஒரு நாள் 1.5 நாளில் போர் தொடங்கிடுச்சு. நல்ல வேளைக்கு அவர் இருக்கும் பொழுது அந்த போர் தொடங்கலைன்றது நமக்கு ஒரு ஆறுதல். சீனா இருக்கிற இடத்துல நாம் இல்லை. சீனாவினுடைய வலிமையும் நமக்கு இல்லை. சீனா அமெரிக்கர்களோட நேருக்கு நேராக நின்று சமமாக போர் செய்யலாம். அவர்கள் வந்து சீனா மீது விதிக்கக்கூடிய இறக்குமதி கட்டணங்களை அவங்க உயர்த்தினா சீனாவும் அதுக்கு பதிலாக உயர்த்தலாம். நாம் உயர்த்தலை, ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் உயர்த்தலை, கனடியர்கள் உயர்த்தலை, கனடாவை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி உலகத்தில் இருக்க பலர் உயர்த்தலை. எனக்கு தெரிஞ்சு உயர்த்தின ஒரே நாடு சீனா. அந்த இடத்துல நாம் இல்லை. அதனால் நாம் நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சில சமரசங்கள் சீனர்களும் கூட செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேசணும். ஏன் சீனர்கள் இன்னும் வலிமையாக அவர்கள் இந்த போரில் ஈரான் சார்பாக தலையிடவில்லைன்னு நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், இன்னும் 1 மாதத்தில் அவர் வரப்போகிறாரு அவங்க நாட்டுக்கு. அவரை எப்படி சொல்கிறது, எரிச்சலடைய வைக்க வேண்டாம். அந்த வருகை நடக்கணுன்ட்டு சீனர்கள் விரும்புறதுனால அவர்கள் அதிகமாக இந்த போர் நியாயமற்ற போர், அமெரிக்கா செய்வது நியாயமல்லன்ட்டு ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். அதனால் சீனர்களே அவ்வளவு நாசூக்காக நடந்துக்கும் பொழுது அந்த இடத்துல இல்லாத அந்த வலிமை பெறாத நம்ம இந்தியர்கள் இன்னும் போக்காகத்தான் நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் மிலன் கூட்டு பயிற்சிக்காக ஈரான் கப்பல் வருது. ஸோ அந்த கப்பல் வந்து அமெரிக்க நீர்மூழ்கிய கப்பலெல்லாம் வந்து தாக்கப்படுது. ஸோ அதற்கு வந்து இந்தியாவிட்டிருந்து எந்த விதமான ஒரு கண்டனமோ ஒரு அறிக்கையோ வரல. பட் வந்து பக்கத்து நாடான இலங்கையில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் இலங்கை அதிபர் அனுராகுமார் திசாநாயக்கா வந்து நாங்கள் அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கணுன்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆனால் இந்தியாவிலிருந்து இந்திய பிரதமரோ பாதுகாப்புத்துறை வட்டாரங்களோ எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்றது வந்து இங்கே கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவங்க ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். ஆனால் ட்ரம்ப்போ அல்லது அவருடைய நிர்வாகத்தினர் சொல்வதற்கெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் மறுப்பு சொல்லிட்டு இருந்தோம்னா வேறு வேலையே பார்க்க முடியாது. 90 தடவைக்கு மேலே இந்திய பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தினதான் அவர் தம்பட்டம் அடிச்சுக்கிறார். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் மறுப்பு சொல்லிட்டு இருந்தோம்னா வேறு எதுக்கும் நேரம் இருக்காது. அதனால் அதை வந்து நாம் புறந்தள்ளிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். நாம் பார்க்குறோம் 3 கப்பல்கள். அந்த 3 கப்பல்களில் முதல் கப்பலை இப்படி அடிச்சிட்டாங்க அமெரிக்கர்கள். ஒரு கப்பலுக்கு வந்து இலங்கை அடைக்கலம் தந்திருக்கு. நாம் ஒரு கப்பலுக்கு அடைக்கலம் தந்திருக்கோம். அது வந்து ஒரு நல்லெண்ண நடவடிக்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இலங்கை அந்த கப்பலுக்கு இலங்கை எல்லையை ஒட்டி, அது வந்து பொதுவெளியில் நடந்த தாக்குதல், அந்த கடல் வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை. ஆனால் நம்ம இலங்கைக்கு ரொம்ப அருகில் அது நடந்துச்சு. அதனால் அவர்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். ஒருவேளை நம்ம பக்கம் அப்படி நடந்திருக்குமானால் நாம் அதை பண்ணியிருப்போம் மனிதாபிமான அடிப்படையில். நாம் அணிசேரா கொள்கை அப்படின்ட்டு அறிவிக்கிறதுல அவங்களே இலங்கை வந்து அணிசேரா கொள்கையில் நாட்டமாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இலங்கை வந்து முழுமையாக அவர்கள் சீன முதலீடு, சீனர்கள் வசம் இருக்கிறார்கள். அணிசேரா கொள்கைனா
அமெரிக்கர்களுக்கு ஆதரவு அல்லது ரஷ்யர்களுக்கு ஆதரவுன்ட்டு ஒரு 90க்கு முன்னாடி அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து அணிசேரா கொள்கை என்பது என்ன? அமெரிக்க சார்பு அல்லது அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்னு. அமெரிக்க எதிர்ப்பு என்பது வந்து அணிசேரா கொள்கைன்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இலங்கை வந்து அமெரிக்க எதிர்ப்பாக ஒரு நிலை எடுத்திருக்கு அப்படின்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு இது மாதிரி அணிசேரா கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாம கூட அதுதான் கடைபிடிக்கிறோம். இப்போ ஐஎன்எஸ் சூராத் வந்து ஓமன் வளைகுடாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது எதற்காக சார்? ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சு, ஸோ இதிலிருந்து இந்திய கப்பல்கள் வந்து காப்பாற்றுன்ற ஒரு விதமான போக்க எடுத்துக்கலாமா, இல்லை ஹர்முஸ் நீரிணையிலிருந்து நம்ம ஒரு டிப்ளாய் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு இராணுவ ரீதியாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நாம் நம்முடைய போர்க்கப்பல் அது, அந்த போர்க்கப்பல் அங்கே இருக்கிறது, ஒருவேளை அங்கே இந்திய போர்க்கப்பல் ஒன்று இருக்கிறது, பின்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நடக்காது இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பாக கூட இருக்கலாம், ஒரு ப்ரீஎம்டிவ் மூவாக கூட. பட் எந்த ஈரானியன் கப்பல் இங்கே திருப்பி வரப்போகுது? இப்போதைக்கு வரப்போகிறதில்லை. அதனால் அது இராணுவ வல்லுநர்கள் தான் சொல்ல முடியும், எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு பிறகு எங்களுடைய அடுத்து வந்து சாயப்போது வந்து கியூபா தான் மிகவும் மோசமான நிலையில் இருக்காங்க. வெனின்சுலாட்டிலிருந்து இந்த ஆயில் அது நிப்பாட்டினோடனே கியூபா வழியே வந்து மக்கள் பெரியமளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈக்குவலா நாட்டை என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கியூபாலிருந்து நாட்டை சார்ந்த தூதரக அதிகாரிகளும் உடனே வெளியேற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்போடைய அடுத்த இலக்கு ஈரான் நடந்துட்டு இருக்கும்போது கியூபாவை நோக்கி செல்வதற்கான எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது? கியூபா ஒருவேளை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? இல்லை, அவரே சொல்லியிருக்காரு இதுக்கு பதில். ஈரான் முடிஞ்ச பிறகு நான் கியூபா பக்கம் என்னுடைய கவனத்தை திருப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஈரான் எப்போ முடியும்னு நம்ம சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கியூபா அவருடைய இலக்கில் இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கியூபா போயிருக்கேன். கியூபா ரொம்ப நலிவான ஒரு நிலையில் தான் இருக்குது. அவருடைய பொருளாதாரம் ரொம்ப நலிஞ்சிருக்கு. அவர்களுக்கு வெனிசுவேலாவிலிருந்து சலுகை விலையில் எண்ணெய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதில் தான் அவர்களுடைய நாட்டினுடைய மின்சார தேவைகளையே அவர்கள் பூர்த்தி செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த எண்ணெய் வரத்து முழுவதுமாக இவர் நிறுத்த சொல்லி அது நின்று போயிடுச்சு. அதனால் அவர்களுக்கு மின்சார வெட்டு அதிகமாகிடுச்சுன்ட்டு அங்கே இருக்கவர்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் அது தானாக விழுந்துரும். அங்கே வந்து ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் போய் வருகிற ஒரு இந்தியர், இங்கே இந்தியராக அவர் இல்லை, இப்போ வேறு வெளிநாட்டில் பிரஜையாக இருக்கார். அவர் எனக்கு சொல்கிறார், இட் இஸ் நியரிங் அ ஃபெயில்டு ஸ்டேட், தோல்வியுற்ற ஒரு நாடாக அது மாறக்கூடிய நிலையை எட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் இல்லை, ஆனால் நான் போகும்பொழுதே பார்த்தபோது அங்கே வந்து ஒரு நலிவான ஒரு பொருளாதாரத்தை தான் நான் பார்க்குறேன். அவர்களுடைய சோஷலிசத்தை அவர்கள் மெதுமெதுவாக கைவிட்டு தனியார் வசம் பல துறைகளை அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே தொடங்கிடுச்சு. இதையும் நான் பார்க்குறேன். அதனால் நாம் அது ஒருவேளை விழலாம், அதை நம்ம பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலை, அதை தொடர்ந்து கச்சா விலை உயர்வு, பங்குச்சந்தைகளில் ஒரு சைடு பெரும் வீழ்ச்சி சந்திச்சிருக்க சூழ்நிலையில் தங்கம் விலை ஒரு ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்தியா அடுத்து சில மாதங்கள் இந்த போர் சூழலில் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைத்தன்மையை இது இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை இந்தியாவிலும் இந்த போர் சூழ்நிலையால் பொருளாதாரத்தில் ஏதாச்சும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நான் சொல்கிறது வந்து அடுத்த ஒரு 3 மாதங்கள் இல்லை 2 மாதங்கள் அந்த ஒரு டைம் பீரியடில் கேட்குறேன். கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பங்கு சந்தை வீழ்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம், அது ஒரு புறம். அப்புறம் இது நம்ம அந்நிய செலாவணி இருப்பை குறைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி நம்முடைய அந்நிய செலாவணியை நம்ம எண்ணெய் வாங்குவதற்காக பயன்படுத்தும் பொழுது பணவீக்கம் வரும். எல்பிஜி விலை அதிகமாக இருக்குது. ஆமாம், அதனால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த போர் வந்து எல்லாருக்கும் துன்பத்தை தரும், நமக்கும் தரும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதில் இருந்து தப்பிக்கிறது, இந்த போர் நின்னா தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது. முதலில் ஈரானியர்களுக்கு நல்லது, 2வது அமெரிக்கர்களுக்கு நல்லது, 3வது எல்லா உலக மக்களுக்கும் நல்லது. இஸ்ரேலியர்கள் வந்து அவர்கள் இந்த போரை தொடங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் இந்த ஈரானியர்கள் ஜென்ம பகைன்னு நினைக்கிறாங்க. நாம் இவர்களை இந்த மாதிரி அடிக்காத விட்டுட்டோம்னா அவர்கள் நம்மளை அழிச்சிருவாங்கன்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பு. இந்த நெத்தன்யாகு இருக்கார், அவர் தான் இந்த போருக்கு மிக மும்முரமாக செயல்பட்டு ட்ரம்ப்பை ஒரு மிக மோசமான ஒரு முடிவை எடுக்க வைத்திருப்பார் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த போர் எல்லாரையும் பாதிக்கும். சரி, ஹர்மஸ் நீரிணை மூடப்பட்டு 80% கப்பல் போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போது ஒரு போர் தொடங்கிடுச்சுனாவே ஒரு சில நாட்களில் வந்து மற்ற உலக நாடுகள் ஒரு மத்தியஸ்தம் பண்ணுற நிலைக்கு வருவாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய போரை பொறுத்த வரைக்கும் இந்த மத்தியஸ்தம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? மற்ற நாடுகள் வந்து மத்தியஸ்தம் பண்ணி இந்த பேச்சுவார்த்தைகள்,
ஏன்னா கத்தார் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈரான் கத்தார் மேலேயே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மத்தியஸ்தத்தை முன்னெடுக்கக்கூடிய நாடுகள் யாராச்சும் பாசிபிள் இருக்கா, இல்லை அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? கத்தார் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினது ஹமாஸுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் மத்தியில். இவங்களோட இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினது ஒமானிகள். ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் அவர் பதர் அல் புசைதி, அவர் தான் இந்த பேச்சுவார்த்தைகளின் போதும் கூட இருந்தார். முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் February 6 தொடங்குச்சு, ஒமானில் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடந்துச்சு. அந்த கடைசி சுற்று பேச்சுவார்த்தைகள் February 26 நடந்துச்சு. அது ஒரு நாள் முழுக்க நடந்த பேச்சுவார்த்தை, 2 அமர்வுகளில். அந்த பேச்சுவார்த்தையில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகவம், அதனுடைய தலைவரும் ரஃபேல் குரோசி அவரும் இருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம், சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் வந்திருக்கிறதாக பதர் அல்புசைதி சொன்னார். ஈரான் தரப்பில் இருந்தும் குட் ப்ரோக்ரஸ், நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்த நாள் ட்ரம்ப் சொன்னார், ஐ எம் நாட் த்ரில்ட், நான் ஒன்றும் பெரிய கழிப்பில் இல்லை, எனக்கு வேண்டியதை அவர்கள் தரலை, அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாங்கள் அணுசக்தியாக மாறும் எண்ணத்தை முழுவதுமாக கைவிட்டுட்டோம் அப்படின்னு அவர்கள் சொல்லணும். அது அவர்கள் சொல்லலை அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன், ஒரு அதிகப்படியான ஒரு உச்ச நிலையை அவருடைய பேர நிலையாக எடுத்துக்கிட்டார், பார்கெனிங் பொசிஷனாக. அல்புசைதி சொல்கிறார், அவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் இருப்பு வைத்துக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை பயன்படுத்தி மின்சாரமாக மாற்றிடுவோம் அப்படின்னு அவர்கள் உறுதிமொழி தராங்க. IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய கண்காணிப்புக்கும் அவர்கள் முழுமையாக உடன்படுவதாக சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த போரை தொடங்கி இந்த பேச்சுவார்த்தைகளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் வருத்தப்பட்டு அன்னைக்கே போர் தொடங்கின அன்னைக்கே வந்து அவர் எழுதினார். இன்றைக்கி 2 பேருமே பெரிய ஒரு அதிகப்படி நிலைகளில் இருக்கிறார்கள், மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்காங்க. அவர்களை ஒரு தரைக்கு கொண்டு வருவது என்பது வந்து யாரால முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒமானியர்கள் இப்போது அவர்கள் ரொம்ப பரிதவித்து இருப்பார்கள்னு தான் எனக்கு தோணுது. நாம் இப்படி நாம் இந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக வந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை, அமெரிக்கர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, நல்லபடியாக நாம் இன்னும் சில பேச்சுவார்த்தைகள், சில சுற்றுக்கள் நடந்திருந்தால் ஒருவேளை அமைதியாகவே ஒரு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இது ஏன் நடக்காத போச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் தோற்கணும்னு அதிபர் ட்ரம்ப் நினச்சிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அவர் நினைச்சாரோ இல்லையோ, இஸ்ரேலியர்கள் இது கண்டிப்பாக தோக்கணும், இந்த பேச்சுவார்த்தைகள் வெல்லக்கூடாதுன்ட்டு அவர்கள் நினச்சிருப்பாங்க. இது ஈரானுடைய மிக பலவீனமான ஒரு காலம். இந்த காலத்தில் நம்ம ஈரானியர்களை அடிச்சிட்டோம்னா, அவர்களை வந்து தாக்கிட்டோம்னா, இன்னும் ஒரு 20, 30, 40 ஆண்டுகளுக்கு அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆபத்தை நாம் தவிர்த்திடலாம் அப்படின்ற எண்ணம் 2 குறிப்பாக இஸ்ரேலியர்களுக்கு வந்து அந்த எண்ணத்தை அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு விற்றிருக்கணும். அவரும் இதுதான் வரலாற்றில் நாம் யாரும் எந்த அதிபரும் செய்யாததை நம்ம செஞ்சிட்டோன்ட்டு போகணுன்ற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி தெரியுது. அவரே சொல்லியிருக்காரு, வேறு யாரும் செய்யாததை நான் செய்ய துணிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இதுதான் காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் தரப்பிலிருந்து போன வாரம் முயன்றதாகவும் அது அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டதாகவும் இதெல்லாம் ட்ரம்ப் சொல்கிறது. அதிபர் இவங்க ஈரான் தரப்பிலிருந்து நமக்கு அவங்க என்ன நினச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஈரானில் ஒரு ஒருமித்த கருத்து வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். ஒன்று, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் விலை உயர அதுக்கப்புறம் அமெரிக்க உயிரிழப்புகள் கூட ட்ரம்ப் மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ் வருவார் இந்த போரை நிறுத்துவதற்கு. இது 2ம் நம்ம பார்க்கணும். இல்லை அமெரிக்கர்களோ இல்லை அமெரிக்க டிப்ளமேட்ஸோ ட்ரம்போட எக்ஸ்டர்னல் அஃபேர் பாலிசியை வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கிறாங்களா சார்? அமெரிக்கர்கள் யாரும் ஏற்றுக்கலை. அமெரிக்காவில் பெரும்பாலான மக்கள் இந்த போரை விரும்பலை, இந்த போருக்கு எதிராக இருக்கிறார்கள். அதெல்லாம் மீறி அவர் இந்த போரை செய்கிறார். அவருடைய தோழமை நாடுகள் இதற்கு ஆதரவாக இல்லை. ஐநா பாதுகாப்பு சபைக்கு அவர் போகலை. அவர் தன்னிச்சையாக பண்ணுறார். அதனால் அவர் இதில் வென்றுட்டார்னா இது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். இதில் அவர் வென்றுட்டார்னா நிறைய பணத்தோட, நிறைய வெற்றிகளோடு அவருடைய வீட்டுக்கு திரும்புவார். தோற்று போயிட்டா அவருடைய ஆட்சி காலம் அதனுடைய எச்சமாக இது எப்போதும் இருக்கும். அவருடைய லெகசியாக இந்த தோல்வி அவருடைய மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து பேசப்படும். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரத்திற்கும் நன்றி சார்.
குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.